ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கக்கூடிய கான்செப்ட் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இது இருக்கக்கூடிய கான்செப்ட் ஃபுல்லாகவே நம்ம லாஸ்ட் வீடியோ நடத்திட்டோம். பார்க்கலன்னா போய் பாருங்கள். ப்ளஸ் அந்த கான்செப்ட், இந்த ப்ராப்ளம் ரெண்டுத்துக்கும் உண்டான பிடிஎஃப் லிங்க்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். அதையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ கொஸ்டின் நம்பர் 1, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, I to the power of minus 1924 plus I to the power of 2018 இதோட வேல்யூ கேட்குறாங்க. சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, I to the power of n is equal to இந்த எண்ணை நம்ம என்ன பண்ணுறோம்னா 4q plus x அப்படின்னு பிரிச்சுறோம். சரிங்களா? அப்போ இந்த I to the power of n கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான். அதுக்கு பதிலாக இந்த x இருக்குது பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ரிமைண்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிமைண்டரோட பவரை கண்டுபிடிச்சாலும் சரி ஒன்று தான். சரியா? சார் எங்களுக்கு புரியலையே சார் அப்படின்னா, இப்போ பாருங்கள், I to the power of 7 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே ஃபார்மெட்டில் பிரிச்சேன்னா I to the power of 4 into 1 plus 3ன்னு வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது 4 into 1 என்ன வரும்? 4 plus 3 7 வரும். சரியா? இப்போ நம்ம I7 கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக, I to the power of 7 கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம நேரடியாக என்ன பண்ணால் போதும், I cube கண்டுபிடிச்சா போதுமானது. சரியா? அதே கான்செப்ட் தான் நான் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறேன். சரியா? இப்போ எப்படி செய்ய போகிறோம்னு பாருங்கள். ஸோ I to the power of minus 1924 இல்லையா, இதை நான் பிரிச்சேன்னா என்ன வருதுன்னா, I to the power of 4 into minus 481 plus 0. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அட் த சேம் டைம் I to the power of 2018 இருக்குது பார்த்தீங்களா, அதை பிரிச்சேன்னா என்ன வருதுன்னா, I to the power of 4 into 504 plus 2 வருது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இது எப்படி சார் கண்டுபிடிச்சிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். 924 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 481 கோஷியன்ட்டில் வரும். ரிமைண்டரில் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 0 வரும். சரியா? அதே மாதிரி தான் 2018 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கோஷியன்ட் வந்து 504 வரும், ரிமைண்டர் வந்து 2 வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நான் இங்கே பார்த்த மாதிரி பாருங்களேன், இப்போ இந்த எக்ஸோட பவர் தானே எடுத்திருக்கோம். அதே மாதிரி பாருங்கள், I to the power of 0, இங்கே I to the power of 2. சரியா? அப்போ I to the power of 0 என்ன, anything to the power of 0 is equal to 1. சரிங்களா? ப்ளஸ் I ஸ்கொயரோட வேல்யூ என்ன, -1. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 1 + -1 என்ன வந்துடும், 0 வந்துடும். சரிங்களா? இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து செகண்ட் சம் பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். இங்கே என்ன வருது, I to the power of வெறும் I போட்டுருக்காங்க. அதாவது இப்படி கொடுத்துருக்காங்க, I into I ஸ்கொயர் into I cube டாட் 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 I to the power of 40. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இது எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். என்னென்னு கேட்டிங்கன்னா, A to the power of m into A to the power of n is equal to A to the power of m plus n. சரிங்களா? அதே மாதிரி பார்க்கும்போது I to the power of இங்கே என்ன இருக்குது, பவர் ஃபுல்லாக மல்டிப்ளிகேஷனில் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 1 + 2 + 3 up to 40 வந்துடும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம், பவரை ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது இன்னொரு ஃபார்முலா பாருங்கள். இந்த ஸ்பெஷல் சீரீஸில் 10th பார்த்துருப்பீங்க. 1 + 2 + 3 up to n is equal to ஃபார்முலா என்ன, n into n + 1/2. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே ஃபார்மெட்டில் தான் இது இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? என்னுக்கு பதிலாக நம்மகிட்ட என்ன இருக்குது, 40 இருக்குது. அப்படி பார்த்தோம்னா I to the power of 40 into 40 + 1 divided by 2. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் எது டவுட் இருக்குங்களா? அப்போ என்ன வரும், I to the power of இந்த 2 இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 20 வந்துடும், இங்கே 41 வந்துடும். அப்போ 21 into 40, சாரி 21 வருது பாருங்க, 20 into 41. சரியா? இதை பிரிச்சிங்கன்னா என்ன வரும் கேட்டிங்கன்னா, I to the power of 820 வரும். எவ்வளோ வரும், 820. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இந்த 820 நம்ம இந்த 4q plus xல் பிரித்தோம் அப்படின்னா I to the power of 4 into 205 plus 0 வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா 205 into 4 is equal to 820. சரியா? அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், I to the power of 0ன்னு எழுதிக்கலாம். that is equal to 1. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இந்த வேல்யூவோட வேல்யூ, இந்த இந்த சம்முடைய வேல்யூ என்னது, 1 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து தேர்ட் சம் பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, √(a) into √(b) is equal to √(ab) is it true for all values கேட்குறாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் எல்லா வேல்யூஸ்க்கும், ஏபியோட எல்லா வேல்யூஸ்க்கும் இது கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. சரியா? கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ், ஏவும் பியும் பாசிட்டிவாக நம்பராக இருக்கும்போது, அதாவது √2 into √3 is equal to √6ன்னு எழுதலாம் தாராளமாக. சரியா? ஆனால் அதுவே
நெகட்டிவ் நம்பராக இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, இப்படி எழுத முடியாது. -2 இன்ட்டு -√3 இஸ் ஈக்குவல் டு -2 இன்ட்டு -3ன்னு எழுத முடியாது. ஏன்னா இங்கே என்ன வந்துடும், √+6 வந்துடும். சரி ஸ்டூடெண்ட்ஸ், அப்படி வர வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த √2 நம்ம பிரித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி பிரிக்கலாம், 2 இன்ட்டு -1. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ √2 இன்ட்டு இங்கே என்ன வந்துடும், √(-1) வேல்யூ என்னது, i. இப்படி வந்துடும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இங்கே என்ன வந்துடும், √2i வந்துடும், இங்கே √3i வந்துடும். சரிங்களா? அப்போ √6i² வேல்யூ என்னது, -1 வந்துடும். i² வேல்யூ என்ன வந்துடும், -1 வந்துடும். அப்போ -√6 அப்படின்றது தான் இதுக்கு பொருத்தமாக இருக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, a வந்து லெஸர் தென் 0 அண்ட் b வந்து லெஸர் தென் 0 இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்காது, ட்ரூவாக இருக்க முடியாது. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. z1 இஸ் ஈக்குவல் டு 6 + 7i, z2 இஸ் ஈக்குவல் டு 3 - 5i. சரியா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, செப்பரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். முதல்ல ஆட் பண்ணுவோம், z1 + z2. சரியா? முதல்ல ரியல் நம்பர் மட்டும் ஆட் பண்ணுங்கள். 6 + 3 என்ன வந்துடும், 9 வந்துடும். அடுத்தது இமேஜினரி பார்ட்டை ஆட் பண்ணுங்கள். 7i - 5i வந்துடும், 2i வந்துடும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். சரியா? மைனஸ் பண்ணும்போது பாருங்களேன், z1 - z2. இதை நம்ம டைரெக்டாக செய்யாமல் எழுதி செய்வோம், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 6 + 7i அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே முன்னாடி என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. தட் மீன்ஸ் ப்ளஸ் இருக்குது அர்த்தம். பட் இது அப்படியே எழுத முடியாது, ஏன்னா மைனஸ் இருக்குது. அப்போ உள்ளே போச்சுன்னா -3 + 5i வந்துடும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 6 - 3 என்ன வந்துடும், 3 வந்துடும். 7i + 5i என்ன வந்துடும், 12i வந்துடும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி தான் இதை செய்யணும். சரியா? அடுத்தது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ மல்டிப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. சரியா? மல்டிப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, z1 இன்ட்டு z2 இஸ் ஈக்குவல் டு எப்படி செய்வோம் நம்ம, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வெரி குட். x1 x2 மைனஸ் y1 y2 ப்ளஸ் i x1 y2 ப்ளஸ் x2 y1 இப்படி வரும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே x1 வந்து என்னது, x1 வந்து என்னது 2, y1 வந்து என்னது 3. சரிங்க சரி y1 வந்து 3. அதேமாதிரி x2 வந்து என்னது 4, y2 வந்து என்னது 7. சரியா? அப்போ இதே ஸ்டெப்பில் போடும்போது என்ன வரும்னா, 2 × 4 minus 3 × 7 plus I, 2 × 7 plus 3 × 4. சரியா? சார் எங்களுக்கு புரியல அப்படின்னா நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், இது என்னது x1. சரியா? அப்போ x1 இருக்கிற இடத்துல என்ன போடணும், 2 போடணும். ரைட்டா? இன்ட்டு x2 வந்து என்னது 4 போடணும். ரைட்டா? மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்து y1 3 எழுதிட்டேன். அடுத்து என்னது y2 வந்து என்னது 7. சரியா? கீழே இருக்கா? அதே மாதிரி தான் இங்கே ப்ளஸ் ஆகி x1 என்னது 2 இன்ட்டு y2 என்னது பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், x1 எழுதிட்டு y2 எழுதணும். சரியா? அப்போ 7 வந்துடும். ப்ளஸ் அடுத்து x2 வந்து என்னது 4 இன்ட்டு y1 என்னது 3. சரிங்களா? இதை தான் இப்படி எழுதிருக்கேன். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ 2 × 4 என்ன வரும், 8 வரும். 3 × 7 வந்து என்ன வரும், 21 வரும். சரியா? ப்ளஸ் I இன்ட்டு இங்கே என்ன வரும் 14 ப்ளஸ் இது 3 × 4 என்ன வந்துடும் 12 வந்துடும். சரியா? அப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா -13 ப்ளஸ் 26i வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரியல் நம்பர்ஸ் x and y if the complex number 2 + i x plus 1 - i y plus 2i minus 3 and x plus -1 plus 2i into y plus 1 plus i are equal சொல்லிருக்காங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரும் இதை z1 வச்சுக்கலாமா, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரும் இதை z2 வச்சுக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நம்ம எப்படி எழுதிக்கணும், ஃபஸ்ட்டு முதல்ல இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஃபுல்லாக எழுதிக்கலாம். எழுதும்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு போயிடுறேன். சரியா? அப்போ நமக்கு ஒரு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸை உள்ளே கொண்டு வரேன். அப்போ என்ன வரும் 2x ப்ளஸ் ix. எப்படி இந்த எக்ஸ் இருக்குது, ப்ராக்கெட்டில் 2 + i இருக்குது. அப்போ x × 2 2x, x × i ix. சரியா? அதே மாதிரி ஒய்யை உள்ளே கொண்டு வாங்க. 1 × i y மைனஸ் i × y iy. முடிஞ்சா? அடுத்து 2i
minus 3 ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பக்கம் அதே மாதிரி பாருங்களேன், என்னென்ன ப்ராக்கெட்டில் இருக்குது முதல்ல எக்ஸ் எழுதிக்கலாம். அடுத்தது ஒய் உள்ள கொண்டு வந்துடலாமா? ஒய் இன்ட்டு -1 என்ன வரும்? -y. ஒய் இன்ட்டு 2i என்ன வரும்? 2iy எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? 1 + i ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்டுங்களா? ஸோ எல்லா ப்ராக்கெட்டும் என்ன பண்ணியாச்சு? ஓப்பன் பண்ணியாச்சு. சரியா? இப்போ நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்த நல்லா ஷார்ப்பாக கவனிங்க. இப்போ இதில் எது ரியல் பார்ட்டுன்னு பாருங்களேன். 2x ரியல் பார்ட்டு, y ரியல் பார்ட்டு, -3 வந்து ரியல் பார்ட். ஏன் சார் ரியல் பார்ட்டுன்னு தெரியுங்கன்னா i இல்லாமல் இருக்கு இல்லையா, அதனால் அதெல்லாம் ரியல் பார்ட்டு. அப்போ 2x + y -3. சரியா? இமேஜினரி பார்ட் யார் யார்? இந்த ix இருக்குது பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ix இருக்கு இல்லையா, இது ரியல் இமேஜினரி பார்ட்டு. iy-யும் இமேஜினரி பார்ட்டு, 2i-யும் இமேஜினரி பார்ட். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐயை வெளியே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டேர்ம் ஃபுல்லாக எழுதுறேன். இங்கே என்ன வரும்? x வரும். இங்கே என்ன வரும்? -y வரும் ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் -iy இருக்கு இல்லையா, அந்த ஐயை எடுத்துட்டோம்னா வந்துடும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? +2 இருக்குது. ரைட்டா? சரியா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ரைட். அடுத்து பாருங்கள், இதுவும் இங்கிட்டும் அதே மாதிரி பாருங்கள். எது ரியல் பார்ட்டு? எக்ஸ் ரியல் பார்ட்டு, ஒய் ரியல் பார்ட்டு, 1 ரியல் பார்ட். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ எக்ஸ் எழுதிக்கிறேன், -y எழுதிக்கிறேன், +1 எழுதிக்கிறேன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி இமேஜினரி பார்ட் என்னென்னு பாருங்கள். ஐ எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இமேஜினரி பார்ட். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே 2 இடத்துல இருக்குது. அப்போ ஐயை வெளியே எடுத்துட்டிங்கன்னா 2y வரும், ப்ளஸ் என்ன வந்துடும்? ஐயை தான் எடுத்துட்டுமே, அப்போது 1 வந்துடும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் எதுவும் டவுட் இருக்கா? ரைட். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இது என்னது? ரியல் பார்ட். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே இது ரெண்டும் ரியல் பார்ட். இது ரெண்டு பாருங்க, இந்த 3 டேர்மும் ரியல் பார்ட். ரைட்டா? அதே சமயம் இது இமேஜினரி பார்ட். இது இமேஜினரி பார்ட். இங்கிட்ட என்ன இருக்குது? இமேஜினரி பார்ட் இது இருக்குது. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரியல் பார்ட்டியும் ஈக்குவல் பண்ணுறேன், இமேஜினரி பார்ட்டியும் ஈக்குவல் பண்ணுறேன். சரியா? ஈக்குவேட்டிங் த ஈக்குவேஷன். சரியா? என்ன சார் 2 பக்கம் இது ஈக்குவேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஈக்குவேஷன். சரியா? அப்போ என்ன வரும்? 2x + y -3 = x - y + 1. சரியா? ஸோ வேரியபிள்ஸ் ஃபுல்லாக ஒரே இடத்துக்கு கொண்டு வந்துடும். சரியா? முதல்ல 2x எழுதிக்கோங்க. அடுத்து +x வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? -x ஆயிரும். சரியா? அடுத்து +y எழுதிக்கோங்க. இந்த -y வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? +y ஆயிரும். சரியா? அடுத்து 1 எழுதிக்கோங்க. 1 இந்த -3 அங்கிட்டு போச்சுன்னா +3 ஆயிரும். சரியா? நான் இந்த அண்டர்லைன் போடுறத கவனிச்சிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் ஸ்டூடெண்ட்ஸ். எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். சரியா? அப்போ இங்கே என்ன வரும்? 2xல x போச்சுன்னா x, y + y என்ன வந்துடும்? 2y. இங்கே 1 + 3 என்ன வந்துடும்? 4. சரியா? இது வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? சரியா? இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை வேறு கலரில் எழுதும் பாருங்கள். இப்போது இமேஜினரி நம்பரையும் இந்த இமேஜினரி நம்பரையும் ஈக்குவல் பண்ண போகிறேன். சரியா? அப்போ என்ன வரும்? x - y + 2 = 2y + 1. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி தான் வேரியபிள் என்ன பண்ணிடுங்க, இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. x எழுதிட்டேன், -y-யும் எழுதிட்டேன். சரியா? அந்த +2y வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? -2y ஆயிரும். சரியா? ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது +1 இருக்குது, இந்த +2 அங்கிட்டு போச்சுன்னா -2 ஆயிரும். சரியா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ என்ன வரும் நமக்கு? x - 3y = என்ன வரும்? 1 - 2 வந்து என்ன வந்துடும்? -1 வந்துடும். சரியா? இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இது வந்து என்னது? செகண்ட் ஈக்குவேஷன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இடம் பத்தாது இல்லையா, அதனால் கொஞ்சம் கீழே இருக்கு. இப்போ எனக்கு என்னென்ன ஈக்குவேஷன் வச்சிருக்கு? 2 ஈக்குவேஷன் வச்சிருக்கு. கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த 2 ஈக்குவேஷனையும் நான் சால்வ் பண்ண போகிறேன். 2 ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறேன்? சால்வ் பண்ண போகிறேன். சரியா? இப்போ 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது. நம்ம எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? எப்படி? யாரை கழட்டி விடணும், யாரை கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்க ஒரே நம்பராக இருக்கணும், வேறு சிம்பிளாக இருக்கணும். சரியா? சார் என்ன சார் ஏதோ புதுசாக சொல்கிறீங்கன்னா? ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த எக்ஸை தான் கேன்சல் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸ் என்ன இருக்கணும்? ரெண்டுமே ஒரே எக்ஸாக இருக்கணும். இப்போ இங்கே 2x இருந்துச்சுன்னா இங்கே 2x இருக்கணும், இங்கே 4x இருந்துச்சுன்னா 4x இருக்கணும். சரியா? அதே மாதிரி சிம்பிள் வேறு இருக்கும், ப்ளஸ் மைனஸ் அப்படி மாறி இருக்கணும். சரியா? அப்படி இருந்தால் கேன்சல் பண்ணிடலாம். சரியா? இங்கே ஒரே நம்பராக இருக்குது, ஆனால் வேறு சிம்பிளாக இல்லை, ஒரே சிம்பிளாக இருக்குது. அப்போ
ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 4. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? செகண்ட் ஈக்குவேஷன் என்ன எழுதிக்கிறோம், எக்ஸ் மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு -1. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், இவங்க ரெண்டு பேரும் ஒரே நம்பர் ஆகிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணணும், நமக்கு வேறு ஒரு சிம்பிள் தானே வேணும். அப்போ இவரை சிம்பிள் மாற்றுங்க, மைனஸ் ஆக்கிடுங்க. சரியா? அப்போ ஈக்குவேஷனில் ஒரு இடத்துல சிம்பிள் மாற்றணும்னா மற்ற எல்லா இடமும் கண்டிப்பாக என்ன ஆகும், சிம்பிள் சேஞ்ச் ஆகும். வெரி குட். அப்போ எக்ஸோ என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இவங்க ரெண்டு பேருமே எதில் இருக்காங்க, ப்ளஸில் இருக்காங்க இல்லையா? ஸோ 5y வந்துடும். 4 + 1 என்ன வந்துடும், 5 வந்துடும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? therefore y இஸ் ஈக்குவல் டு, இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 5 இங்கிட்டு வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், 5/5 தட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்புறம் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, y இஸ் ஈக்குவல் டு 1ன்ற ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. ரைட்டா? இதை என்ன பண்ணேன், நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன பண்ணேன் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது நமக்கு, எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 4. ரைட்டா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, இஸ் ஈக்குவல் டு 4. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ என்ன வரும், எக்ஸ் 2 × 1 என்ன வந்துடும், 2 வந்துடும். அப்போ +2 அங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆயிரும், -2 ஆயிரும். தட் இஸ் ஈக்குவல் டு 2. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 2 கிடச்சிருக்கு. ரைட்டா? அப்போ நம்ம ரெண்டு வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டோம். என்ன பண்ணிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டு வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டோம். என்ன, எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1. சரியா? ஸோ சம்மு கொஞ்சம் நீளமாக இருந்தால் கூட ஈஸியான சம் தான் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரைட் 3 + 4i டிவைடட் பை 5 - 12i இன் த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அதாவது ரெக்டாங்குலர் ஃபார்மில் மாற்ற சொல்லியிருக்காங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இது ஒன்றும் பெரிய சம்லாம் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். ரெக்டாங்குலர் ஃபார்மில் மாற்றிட்டு ரியல் நம்பரும் இமேஜினரி பார்ட்டும் கேட்டிருக்காங்க. சரியா? ரொம்ப ஈஸி. பாருங்கள், 3 + 4i டிவைட் பை -5 - 12i. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? எப்படி நம்ம இரேஷனல் நம்பரை மாற்றினா கான்ஜுகேட்டால் மல்டிபிள் பண்ணுவோம், அதே மாதிரி இதையும் கான்ஜுகேட்டால் மல்டிபிள் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். எப்போ என்ன பண்ணணும்னா 5 - 12i இருக்குன்னா கான்ஜுகேட் என்னது, 5 + 12i, அதால் மல்டிபிள் பண்ணுவோம். சரியா? அப்போ என்ன வரும், நல்லா கவனிங்க, 3 × 5 15, 3 × 12i 36i. சரியா? அதே மாதிரி இதால் பெருக்குங்க, 4 × 5i 20i, 4i × 12i 48, i ஸ்கொயர் எழுதுறோம். i × i என்ன வரும், i ஸ்கொயர் வரும். i ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு தெரியும் நமக்கு, -1 தெரியும். ஸோ -1 தெரியும். சரியா? அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், இது a - b, இது a + b. அப்போ பெருக்குனா என்ன வரும், a ஸ்கொயர் - b ஸ்கொயர் வரும். சரியா? சேம் அஸ் 5 ஸ்கொயர் -12i ஸ்கொயர். ரைட்டா? இங்கே ஒரு சின்ன நான் இது சொல்லிக் கொடுக்குறேன், அதை எப்போதுமே இங்கே வச்சுக்கோங்க. பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே என்ன வரும்னு. ஸோ பாருங்கள், 15 - 48, அப்போ என்ன வந்துடும், -33 வந்துடும். சரியா? அது மாதிரி 36i + 20i என்ன வந்துடும், 56i வந்துடும். சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், 5 ஸ்கொயரை 25 போட்டுக்கோங்க. இங்கே என்ன வரும், 12 ஸ்கொயர் வந்து 144 வந்துடும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? -144 வந்துடும். i ஸ்கொயர் வேல்யூ என்ன வந்துடும், வெரி குட், -1 வரும். சரியா? புரிதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ என்ன வந்துடும், -33 + 56i. ஸோ இது ரெண்டுமே ப்ளஸ் ஆயிருமா, அப்போ ஆட் பண்ண என்ன வந்துடும், 169 வந்துடும். சரியா? சார் என்னமோ சொல்லித்தரேன்னு சொன்னீங்களே சார், அது என்ன சார் சொல்லித்தர போகிறீங்க அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். எப்போதுமே a - b × a + b = a² - b² தெரியும் இல்லையா? ஆனால் இந்த i வருது பார்த்தீங்களா, இந்த கான்ஜுகேட் நம்பரு, அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயே கான்ஜுகேட் நம்பர், அப்படி வந்துச்சுன்னா மட்டும் a + bi × a - bi = என்ன எழுதிக்கோங்க, a² + b² எழுதிக்கோங்க. அதுதானே வரும் பார்த்தீங்களா, இந்த மைனஸ் கேன்சல் ஆகி பாருங்கள், இந்த +144 தான் வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், a + bi × a - bi = a² + b²ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? புரிதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாகிடும். சரியா? அப்போ இதை நம்ம எந்த ஃபார்மெட்டில் எழுதணும், x + iy ஃபார்மெட்டில் எழுதணும். அப்படி எழுதுறதா இருந்தால் -33 / 169 + 56 / 169i. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன் இந்த 169 ரெண்டுத்துக்குமே காமன் தான், இந்த நம்பருக்கும் காமன் தான், இந்த நம்பருக்கும் காமன் தான். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அதனால நம்ம இப்படி எழுதிருக்கோம். ரைட்டா? அப்போ இதில் பாருங்கள், ரியல் பார்ட் எது, ரியல் பார்ட் ஆஃப் z. சரிங்களா? முதல்ல zன்னு எழுதிருக்கணும்.
லெட் இசட் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு அப்படின்னு எழுதிருக்கணும். எழுதுனா இப்படி எழுதிக்கலாம். சரியா? சரி, நான் எழுதாம விட்டேன், நீங்கள் கரெக்டாக எழுதிக்கணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ -33 டிவைட் பை 169 வரும். இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் என்ன வந்துடும்? 56 டிவைட் பை 169 வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ரொம்பவே ஈஸியான சம் தான். ரைட்டா? ஸோ அடுத்த 8th கொஸ்டின் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இசட் இஸ் ஈக்குவல் டு 1 + i இருக்கு இல்லையா? இதோடைய தென் த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் கேட்குறாங்க. சரியா? பொதுவாக மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னால் என்ன? இப்போ எக்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், இதை எந்த டேர்மால் பெருக்குனா 1 வரும்? 1/x பெருக்குனா தான் 1 வரும். சரியா? அப்போ எக்ஸோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் வந்து என்னது? 1/x. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 3யோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் என்னது? 1/3. தட் இஸ் ஈக்குவல் டு 1. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இசட் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன், இதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் என்ன வரும்? 1/z² வரும். சரியா? அப்போ நம்ம இந்த 1/z² தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். போலமா? பாரு, ஃபஸ்ட்டு z இஸ் ஈக்குவல் டு 1 + i இருக்காங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ therefore z² இஸ் ஈக்குவல் டு 1 + i the whole square. அப்போ என்ன வரும்? a² + b² + 2 × a × b. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ என்ன வரும்? 1² வேல்யூ 1, i² வேல்யூ என்னது? -1. சரி ப்ளஸ் 2i. அப்போ 1 கேன்சல் ஆச்சுன்னா z² இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 2i வந்துடும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸில் கேட்டிருக்காங்க. அப்போ 1/z² கண்டுபிடிச்சோம்னா 1/2i தான் நமக்கு வேணும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இந்த கீழே வந்து காம்ப்ளெக்ஸ் இமேஜினரி நம்பர் வந்துச்சுன்னா மேலே கீழே இதோட காஞ்சுகேட் அளப்பு இருக்குங்க. இங்கே வந்து கூட எந்த நம்பரும் இல்லாதனால 2i தான் காஞ்சுகேட்டாக வரும். சரியா? அப்போ 1 × 2i இங்கே என்ன வரும்? 2 × 2 4, 4 × i² -4. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ அடிச்சு கொடுத்தாச்சுன்னா என்ன வந்துடும்? +i டிவைட் பை -2. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அல்லது எப்படி எழுதிக்கலாம்? -1/2iன்னு எழுதிக்கலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ரொம்பவே சிம்பிளான சம் தான். சரியா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைண்ட் த ஆர்டர்ட் பேர் x, y ஃபார் விச் x² -y² -i ப்ராக்கெட்டில் 2x + y இஸ் ஈக்குவல் டு 2i கொடுத்துருக்காங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆர்டர் பேர்னா வர ஒன்றும் இல்லை, போன தடவை செஞ்சது தான். இந்த XYயை கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வேலை முடிஞ்சு போச்சு. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, பார்த்துடலாமா? நல்லா கவனிங்க. இந்த சம் எழுதிக்கும். ஸோ x² -y² -i 2x + y ஈக்குவல் டு 0 + 2i. சார் எதுக்கு சார் இந்த 0 திடீர்னு எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் தான் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், இங்கே இது இமேஜினரி பார்ட். கரெக்டாக? இது இமேஜினரி பார்ட். சரியா? அப்போ இது என்னது? ரியல் பார்ட். கரெக்டாக? அப்போ இங்கே இது இமேஜினரி பார்ட். இப்போ ரியல் பார்ட் இல்லை இல்லையா? அதனால தான் என்ன போட்டிருக்கேன்? 0 போட்டிருக்கேன். சரி ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா 0க்கு வேல்யூ கிடையாது. ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஈக்குவேட்டிங் த ஈக்குவேஷன் எழுதலாம். அப்போ என்ன வரும்? ரியல் பார்ட்டை ஈக்குவல் பண்ணிடுவோம். அப்போ x² -y² தட் இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்? x² இஸ் ஈக்குவல் டு y² தெரியும். அல்லது x² என்ன பண்ணுவோம்? நம்ம √y² போடுவோம். கரெக்டாக? அதாவது நமக்கு என்ன கிடைக்கும்? + or -y கிடைக்கும். அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? x இஸ் ஈக்குவல் டு + or -y கிடைச்சிருக்கு. கரெக்டாக? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த சைடு இமேஜினரியில் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பேரலாக எழுதாதீங்க, அது புரியாது பாதி சமயம். நான் இங்கே இந்த இட பற்றாக்குறையினால நான் என்ன பண்ணுறேன்? இந்த பக்கம் எழுதுறேன். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே இமேஜினரி பார்ட் என்ன? 2x + y இஸ் ஈக்குவல் டு 2. சரியா? இப்படி போடும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. இங்கே மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதை போடாமல் இருந்துடக்கூடாது. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட்டுங்களா? அப்போ இந்த மைனஸ் அங்கே போச்சுன்னா என்ன ஆயிரும்? இந்த 2x + y இஸ் ஈக்குவல் டு -2 ஆயிரும். சரிங்களா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இதை நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கணும். இது வந்து ஒரு ஈக்குவேஷன். 2x + y இஸ் ஈக்குவல் டு -2. சரியா? இப்போ எனக்கு 2 கேஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இடம் வேணும் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? அதனால் இதை கொஞ்சம் கீழே அனுப்பிடுவோம். போங்க சார், போங்க கீழே போங்க. போயிட்டார். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது எனக்கு 2 கேஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். என்ன? எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? + or -y கிடச்சிருக்கு. சரியா? அப்போ x இஸ் ஈக்குவல் டு +y ஒரு இது எடுத்துக்கலாம், வேல்யூ எடுத்துக்கலாம். எங்கிட்ட x இஸ் ஈக்குவல் டு -y ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். சரியா? முதல்ல +y எடுத்துக்கணும்.
இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் ஒய் போட்டுப்போம். அப்போ என்ன வரும் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், ஒய் போட போகிறோம். சரி, ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -2. அப்போ அப்போ என்ன வரும் நல்லா பாருங்கள், 2y ப்ளஸ் ஒய் என்ன வந்துடும், 3y வந்துடும், இஸ் ஈக்குவல் டு -2. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன வரும், -2 2/3. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் எனக்கு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஈக்குவல்னு தெரியும். மோரலஸ் இவங்க ரெண்டோட வேல்யூ எதற்கு ஈக்குவல் தெரியும், -2/3க்கு ஈக்குவல் தெரியும். புரியுதா புள்ளையா? ரைட். அப்படியே இந்த பக்கம் பார்ப்போம். இந்த பக்கம் இதே ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறேன், நான் -y போட போகிறேன். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -2. அப்போ -2y ப்ளஸ் ஒய் என்ன வரும், -y இஸ் ஈக்குவல் டு -2 வந்துடும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன வந்துடும், +2 வந்துடும். சரி ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -ஒய்ன்னு தெரியும். அப்போ ஒய்யோட வேல்யூ 2னா -2. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒய்யோட வேல்யூ 2ன்னு தெரியும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நமக்கு ரெண்டு விதமான ஆன்சர்ஸ் கிடச்சிருக்கு. சரியா? ஒன்று எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், ஒய் இஸ் ஈக்குவல் டு -2/3 அப்படின்னு ஒரு வேல்யூ. இன்னொன்று எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2, ஒய் இஸ் ஈக்குவல் டு +2 அப்படின்ற ஒரு வேல்யூ. ரெண்டு வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், 10th சம். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபைண்ட் த கான்ஜுகேட் ஆஃப் 3 + 2i டிவைடட் பை 2 - i. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ லெட் z இஸ் ஈக்குவல் டு 3 + 2i 2 - i. சரியா? அப்போ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க, இசட்டோட கான்ஜுகேட் கேட்டிருக்காங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இதான் கொஸ்டின். ரைட்டா? அப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா, நீங்கள் வேகமாக சிம்பிள்லாம் மாற்றிட்டு இருக்கக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ். முதல்ல இதை ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றணும், ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். சரியா? அப்போ என்ன பண்ணுவோம்னா, நல்லா கவனிங்க. z இஸ் ஈக்குவல் டு 3 + 2i டிவைடட் பை 2 - i. எதால் மல்டிப்ளை பண்ணுவோம், வெரி குட், 2 + i ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். சரியா? அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 × 2 6, 3 × i 3i, 2i × 2 4i, 2i × i 2i² வரும், அல்லது -2 போட்டுக்கலாம். சரியா? இங்கே என்ன சொல்லியிருக்கேன் நான், a - bi இன்ட்டு a + bi என்ன வரும், a² + b² வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இங்கே கன்ஃபியூஷனே வேணாம், நம்ம டேரெக்டாக இப்படியே போட்டுக்கலாம். சரியா? அப்போ எனக்கு ஃபைனலாக என்ன வருதுன்னா, z இஸ் ஈக்குவல் டு 6 - 2 என்ன வந்துடும், 4 ப்ளஸ் 3i + 4i 7i வந்துடும், டிவைட் பை 2² + 1² என்ன வந்துடும், 4 வந்துடும். சரியா? அப்போ இதை பிரித்து இதை வந்து நார்மலாக எழுதிங்கன்னா 4/5 ப்ளஸ் 7i. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? 7/5i. சரியா? இப்போ இதுக்கு கான்ஜுகேட் பார்த்துக்கிறது ஈஸி தானே? எஸ், அஃப்கோர்ஸ். அப்போ ஸோ தட் கான்ஜுகேட் இஸ் ஈக்குவல் டு z கான்ஜுகேட் இஸ் ஈக்குவல் டு 4/5 மைனஸ் 7/5i. ஈஸியாக இருக்க, கஷ்டமாக இருக்கா? ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைண்ட் த மாட் வேல்யூ ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ நம்ம லெட் z இஸ் ஈக்குவல் டு 1 + 2i டிவைட் பை 1 - 1 - i. சரியா? இதை சால்வ் பண்ணோம்னா 1 + 2i டிவைட் பை 1 மைனஸ் உள்ள போச்சுன்னா என்ன வரும், -1. அதாவது +1 வந்து மைனஸ் ஆயிரும் ஸ்டூடெண்ட்ஸ், மைனஸ் என்னவாயிரும், +i ஆயிரும். சரியா? அப்போ எனக்கு என்ன வரும், 1 + 2i டிவைட் பை 1 கேன்சல் ஆச்சுன்னா i மட்டும் வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், கீழே இமேஜினரி நம்பரை வச்சுக்க மாட்டோம். சரியா? அப்போ என்ன பண்ணுறேன், மேலே கீழே ஐயால் பெருக்கிறேன். ஐயால் பெருக்குன்னா என்ன வரும், 1 × i 2 × i என்ன வந்துடும், 2i² வரும், அல்லது என்ன போட்டுக்கலாம் நம்ம, -2 டிவைட் பை i × i² என்ன வரும், -1 வந்துடும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? i × n வந்துடும், -1 வந்துடும். சரியா? ஸோ அகைன் இதை கேன்சல் பண்ணோம்னா அங்கே பாருங்களேன், இசட்டோட வேல்யூ என்ன வந்துடும், -2 + 2 ஆயிரும், ப்ளஸ் ஐ வந்து -i ஆயிரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இவ்வளோ தான் விஷயமே. சரியா? புரிதா புரியுது ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நமக்கு கான்ஜுகேட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஜுகேட் வந்து ரூட் ஆஃப், உங்களுக்கு தெரியும் இல்லையா, z இஸ் ஈக்குவல் டு x + iy. கான்ஜுகேட் ஆஃப் z என்ன வரும், ரூட் ஆஃப் x² + y². சரியா? அப்போ இங்கே x² வேல்யூ 2², இங்கே y² வேல்யூ -1². சரியா? அப்போ -1² பண்ணாலும் ப்ளஸ் தான் வரப்போகுது. ஸோ தட் மாட் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், √5 வந்துடும். மாட் ஆஃப் z என்ன வந்துடும், இஸ் ஈக்குவல் டு √5 வந்துடும். புரியுதா புரியுது ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் எதுவும் டவுட் இருக்குங்களா? அடுத்து 12th கொஸ்டின் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்.
இப்போ இது வந்து இப்படி எழுதிக்கலாம் இந்த ஃபார்மேட்டில் z1 by z2 is equal to 4 plus 2i divided by 1 minus 2i எழுதிக்கலாம். இப்போ இந்த பக்கம் காஞ்சுகேட் கேட்காங்க சரியா, z1 by z2 காஞ்சுகேட் சாரி மாட் வேல்யூ கேட்காங்க சரியா. அப்போ இது எப்படி செய்யலாம் நம்ம? ஸோ டிவைட் பண்ணிவிட்டு, அதாவது z1 z2 டிவைட் பண்ணிவிட்டு மாட் வேல்யூ பண்ணிடலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், தனித்தனியாக மாட் வேல்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம டிவைட் பண்ணலாம் சரியா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ சேம் அஸ் 4 plus 2i mod of 1 minus 2i சரியா. அப்போ என்ன வரும் பாருங்கள், ஈஸி தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ரைட். இங்கே என்ன வரும், ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் சரியா. அப்போ இங்கே என்ன வரும், 16 + 4 ரூட் 20 வந்துடும். இங்கே 5 வந்துடும் கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ரெண்டுமே ஸ்கொயர் ரூட் தான், அப்போ ஒரே ரூட் எழுதலாம் 20/5 that is equal to root 4 வரும் சரி ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ரூட் 4ஓட வேல்யூ என்னது, +2 சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் சம் சரியா. ஓரளவுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி எல்லா சம்மையும் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ். அகைன் சொல்கிறேன், இதோடைய பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு அது ஒரு பூஸ்டப்பாகவே இருக்கும். ஏன்னா நம்ம சேனல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சேனல், நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனல் வளர முடியும் ரைட்டா. மோர் தென் தட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாவது சொல்லணும் இல்லை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.